செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மதிய வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ் எழுதி அதுக்கான ஆன்சர் பார்க்கலான்னு எல்லா செல்லக்குட்டீஸும் வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, எப்படி எழுதுனீங்க, டஃப்பாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா, எவ்வளோ மார்க் எழுதிருக்கீங்க, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்கன்றதை ஏ டு செட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கொஷின் பேப்பருடைய ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு தான். ஒன் வேர்டு ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஒன்று ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 14 ஒரு மதிப்பெண்கள் கொஷின் கேட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்கள். ஒரு சில மாணவ செல்வங்கள் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் நல்லா எழுதியிருக்கேன், நல்லா பார்த்தீங்கன்னா டஃப்பாக பார்த்தீங்கன்னா இருந்ததை கூட பார்த்தீங்கன்னா டைம் தான் பத்தாமல் போச்சு ப்ரோ, மற்றபடிக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய மாணவ செல்வங்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எழுதிருக்கீங்க, எவ்வளோ மார்க் கண்டிப்பாக வரும், எவ்வளோ பக்கங்களை எழுதிருக்கீங்க, நல்லா ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்கீங்களா, அடித்தல் திருத்தல் அதிகமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் செல்லக்குட்டீஸ், ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மஸ்டான யூடியூப் செட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒன் வேர்டை தெரியணும், ஒன் வேர்டு தெரிஞ்சுக்கணும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒன் வேர்டே இவ்வளோ நேரம் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஆப்ஷனை பார்த்துட்டு எவ்வளோ ஒன் வேர்டு கரெக்டாக இருக்குது, இவ்வளோ கரெக்டாக எதிர்க்குமா, இவ்வளோ தப்பாக எதிர்ப்புன்றது கொஞ்சம் பார்ப்பாங்க. ஏன்னா புக்கில் கூட தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். இது நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு ஈஸியாக பார்த்தலாம். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Okay students, thank you for watching this video.